ஏறலாம். இப்ப ட்ரெயின்ல ஏறல இல்ல விட்டுட்டு போணுமா? சப்பா தொப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வாங்கட்டி போவோம். வாங்கட்டி போவோம். இடி காத்து இங்க இருக்காண்டா. வா உள்ளத்துல இருப்போம். சரி வாங்க போவோம். என்ன கரண் கார்த்திகிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஓ கரண் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நானே உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கண்மணி? லூசு கண்மணி வாயை மூடிட்டு வாங்கட்டி. கார்த்தி இது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இது வேற ஒரு விஷயம். சேத்தி நீ எனக்கு தானே பேசு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏய் கார்த்தி 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 லூசு. சரி கரண் கார்த்திக் இந்த மாதிரி பண்ணதுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமா? இல்ல கண்மணி, யாருன்னு எனக்கு தெரியல. சரி நான் இதை பெருசா எடுத்துக்கிட்டான்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம ஐசுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சா யாருமே அவட்ட பேச மாட்டாவ. அஜய் சொன்ன மாதிரி யார்கிட்டயுமே நம்ம இப்போதைக்கு சொல்லாண்டாம். என்ன சஞ்சய் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? எனக்கு எப்படி சரி தெரியும்? இல்ல சஞ்சய் உங்க ஃபேஸ பார்த்தா ஏதோ சொல்ல வர மாதிரியும் மறைக்கிற மாதிரியும் இருக்கு. அதான் கேட்டேன். ஆமா சஞ்சய் உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா நீயும் அஜயும் தானே நேத்துக்கு போய் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண போனீங்க. அதான் கேட்டேன். இல்லடே எனக்கு எதுவும் தெரியாது. சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்கு போனா ஆனா சிசிடிவி கேமரா காட்ட மாட்டேன்ட்டாங்க வீடியோலாம். ஓ அப்படியா? சரி சஞ்சய். சரிடி வாங்க போவோம். கார்த்தி தனியா இருப்பா. ஆமாட்டி வாங்க போவோம். சரி அப்ப நாங்க வாரோம். சரி. லே மச்சான் உண்மையாவே உனக்கு எதுவும் தெரியாது? யாம்ல கரண் இப்படி கேட்க? சத்தியமாவே எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. இல்ல மச்சான் நீ என்கிட்ட இது நாள் வரைக்கும் பொய் சொன்னதே இல்ல. ஆனா இந்த தடவை நீ பேசுறத பார்க்க எனக்கு ஏதோ பொய் மாதிரி இருக்கு. நீ ஏதோ உனக்கு தெரிஞ்சிருக்கு அதை என்கிட்ட இருந்து மறைக்க. நான் அது என்னன்னு கண்டுபிடிச்சேன். நான் வாங்கிட்டு இருந்து அப்படி என்னெல்லாம் மறைக்க போறேன்? அப்படி எதுவும் நீ மறைக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கும் சந்தோஷம் தான்ல மச்சான். ஆனா அப்படியே ஏதாவது நீ மறைக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கரண் பண்ணுவ? அதோட உனக்கு கரண் ஒருத்தர் ஃப்ரெண்டா இருந்ததே மறந்துரு. மச்சான் என்னெல்லாம் சொல்ற? ஆமால வேற என்னது பண்ண சொல்ற? நீ நானுமே இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து எதையுமே மறைச்சது இல்ல. ஆனா பட் நீ என்கிட்ட இப்ப எதையோ உன்னை மறைக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது மட்டும் உண்மையா இருக்க கூடாதுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிடுறேன். மச்சான் கரண் சாரில நான் உங்ககிட்ட உண்மையாவே ஒரு விஷயத்த மறைக்கேன். ஆனா அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. நான் அதுக்கான நேரம் ஆரம்பிச்சுல சொல்றேன். இத உன் வாயில இருந்து கொண்டு வர்றதுக்குள்ள என் வாயில இருந்து என்னென்ன வார்த்தையோ வர வச்சிட்டியல. விடல. சரி வா போவோம். மச்சான் என்னல சஞ்சய் எல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டியா? இதுக்கு நீ நான் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியுமா? லே கரண் உண்மையாவே நான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. சரில விட்டு தள்ளி போ. சாரில மச்சான் லைட்டா கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை அதிகமா காட்டிட்டேன். சரில அதை விட்டு நான் கார்த்திகிட்ட வேற கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். இரு நான் கார்த்திகிட்ட போயிட்டு வரேன். நீ எங்கேயும் போகண்டாம்ல மச்சான். கார்த்தி இங்க வாரா. சரி நான் கிளம்புறேன் இங்க இருந்து. அது ஒண்ணு இல்ல. உனக்கு நேத்துக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? இல்லையே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆமா என்ன நடந்துச்சு? இவளுக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை போல. எல்லாம் மயக்கத்துலதான் பண்ணிருக்கா. நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி அப்படி என்ன சீனியர் நடந்துச்சு? ஒண்ணு இல்ல சும்மாதான் கேட்டேன். சொல்லுங்க சீனியர். நேத்துக்கு நீ நிறைய உண்மையை வளரிட்ட. சீனியர் உங்களுக்கு பொய் கூட சொல்ல வர முடியல. ஆமா இது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கு நேத்துக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது சீனியர். கார்த்தி கொஞ்சம் நின்னு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சோ இப்ப எனக்கு கேட்க போறாருன்னு தெரியலையே. நமக்கு எக்காரணத்தை கொண்டும் நேத்துக்கு நடந்தது ஞாபகம் இல்ல அப்படிங்கறது சீனியருக்கு தெரியாமலே பாத்துக்கிடணும். இல்லனா நம்மள வச்சு செஞ்சுருவாங்க எல்லாருமே. ஓய் சொல்லுங்க சீனியர். இது எக்ஸாம்ல எப்படி பண்ணீங்க? நான் சூப்பரா பண்ணிருக்கேன். நானும் ஆண்டி. ஒரு வழியா எக்ஸாம் நல்லா பண்ணிட்டோம். இதோட 12th முடிஞ்சு ஸ்கூல் லைஃபே முடிஞ்சுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா எக்ஸாம்லாம் முடிஞ்சு இனிமே லீவு ஜாலியா இருக்கு. இந்த லீவ்ல நம்ம கம்ப்யூட்டர்
எங்க வீட்டுக்காரர் நீ உங்க வீட்டுக்கு போவான்டா இங்கே இருங்காரு, எங்க அம்மா நீ இங்க வந்துருங்காவ. நான் என்னத்த பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏலா எத்தனை நாள் அப்படி இங்கே கிடப்ப? உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. என்னதான் இருந்தாலும் அம்மா பார்த்த மாதிரி எங்கேயும் வராது. உங்க வீட்டுக்கு போயிட்டு வாளா. ஆமாக்கா, நானும் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கேன். இவரு பிள்ளைய பார்க்காம இருந்துக்கிட மாட்டேன், அதனால பிள்ளைய இங்க விட்டுட்டு போ அப்படிங்காரு. நான் அம்மா கூட தான் போவேன், அம்மா கூட தான் இருப்பேங்க. என்னத்த பண்ணேன்னு தெரியல. பிள்ளைக்கு தான் அங்க பஸ் வரும்லாலா. அப்ப நீ பிள்ளைய கூட்டிட்டு போ. லீவ் நேரத்துல உங்க வீட்டுக்காரர்ட்ட கொண்டு வந்து உடையில உங்க வீட்டுக்காரர் அங்க வந்து பாத்துட்டு போ சொல்லு. நானும் அப்படிதாங்க பண்ணணும்னு இருக்கேன். இந்த பிள்ளை சில நேரம் மனசு மாறிடும், நான் அப்பா கிட்ட தான் இருப்பேன் அப்படிங்கும். அதோட இஷ்டம் இல்லை, அதை நினைச்சு பேசுங்க. சின்ன பிள்ளைல அப்படிதான் சொல்லும். அது பொம்பளை பிள்ளை வேற, நீ கூட்டிட்டு போ. ஆமாக்கா, அது இங்கதான் இருக்கேன்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆனா இருந்து ஒரே ஒப்பாரி வைக்குமான்னு பாக்கேன். வாணிட்டு எப்படி சொன்னா உன் மோவே? அவனை நான் கூட்டிட்டு போயிருவேங்க. இவரு வேணா வந்து பாப்பாரு. இவரை நம்பிலாம் நான் என் மோனெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுக்கா. இவரே நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாது. நம்ம தான் சாப்பிட்டு தரணும். இல்லவே என் மோனை விட்டுட்டு போனா அவன் சும்மாவே வயிறு பசிக்குன்னு சொல்லவே மாட்டான். அவனை ஒரு கரையில போட்டுருவாரு, இவரு ஒரு கரையில கடந்துக்கிடுவாரு. அதுவும் சரிதான். ஆம்பளையாவது வயிறு பசிக்கான்னு கேட்கவே மாட்டாவ. சோற போட்டு கொடுக்க மாட்டாவ, நீயே போட்டு தின்னுன்றாவ. என்னைக்குதான் இருந்தாலும் பிள்ளைகள் அம்மா கைக்குள்ள இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா இவர் அதெல்லாம் நல்லா பண்ணுவாருக்க. ஒரு நேரம் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ஆபீஸ்ல உள்ள ப்ரெஷர் டென்ஷன் சொல்லிட்டு பிள்ளைகள்ட்டையும் உங்ககிட்டயும் தான் காட்டுவாவ. நீ இல்லைன்னா பிள்ளைகிட்ட தான் காட்டுவாவ. அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் சும்மா சவுண்டு போட்டுட்டு இருக்கோம். இவரு ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்க நேரத்துல பிள்ளைகள் சவுண்டு போட்டுச்சுன்னா எரிச்சலா இருந்த மாதிரி இருக்கும். நீ இருந்தே ஏதாவது சமாளிச்சு கூட்டு போவ. நீ இல்லைன்னா பிள்ளை பாவம்ல. ஆமாக்க, அதுவும் சரிதான். என்னலா இரு வாரேன். இரு வாரேன் தருண். வாரேன் சொல்றவங்க அமைதியா இரு தருண். ஏ அப்பா, அந்த பயவுல என்னால அடிப்பு நடிக்குது. ஹாசினி அமைதியாகிரு. ஏலா வயிறு பசிக்குது போலல, சீக்கிரமே கூட்டி சோறு போட்டு கொடுங்க. ஆமாலா, சீக்கிரம் கூட்டிட்டு சோறு போட்டு கொடுங்க. எட்டி ஹாசினி வா. வாழ தருண். அடி வாங்க போற ஹாசினி, கைய பிடிச்சிட்டு வா. சரி